இன்றைக்கி சிதம்பரத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தன்னோட மாருதி ஸ்விஃப்ட் டிசைரில் லெஃப்ட் புல்லிங் இருக்குதுன்னு கொண்டு வந்தார். அந்த காரில் புது பிரிஸ்டோன் டயர் போட்டிருந்தார். நான் ஃபஸ்ட்டு அந்த காரை ஓட்டி பார்க்கும்போது ஸ்டியரிங் டைட்டாகவும் லெஃப்ட் புல்லிங்கும் இருந்துச்சு. நான் வீல் அலைன்மெண்ட் ப்ராசஸை தொடங்கினதும் ரீடிங்கை பார்த்தேன். ஃப்ரண்ட் டோ கொஞ்சம் தான் மாறி இருந்துச்சு. நான் ஸ்டியரிங்கை சென்டர் பண்ணி லாக் வச்சுட்டு டோ அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் சரியாக வந்ததும் திரும்ப ஒரு முறை ஓட்டி பார்க்கலான்னு டெஸ்ட் ட்ரைவ் போனேன். இந்த முறையும் அப்படியே தான் இருந்துச்சு. எதனால் அப்படி இருக்குதுன்னு திரும்ப வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணேன். ரீடிங்கை கரெக்டாக இருந்துச்சு, பட் ஸ்டியரிங் டைட்டாக இருந்துச்சு. இந்த டைப்பில் உள்ள ஸ்டியரிங் பாக்ஸில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் ரிப்பேர் ஆனால் ஸ்டியரிங்க்கு கிடைக்க வேண்டிய பவர் சப்ளை சரியாக கிடைக்காம ஸ்டியரிங் இப்படி டைட் ஆயிரும். இந்த எலக்ட்ரிக் மோட்டரை சரி பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புது ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்ஸ் மாற்றிருங்கன்னு சொன்னேன். இப்போதைக்கு ஓட்டுற அளவுக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னார். எனக்கு வேறு வழி தெரியலை. நான் அவருக்கு புல்லிங் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்க மேனுவலாக அலைன்மெண்ட் பார்த்து கொடுத்தேன். இந்த முறை அந்த காரில் லெஃப்ட் புல்லிங் ஆகலை. பட் அவர் இதை சரி பண்ணாமல் தொடர்ந்து ஓட்டுனா டயர் கண்டிப்பாக தேவைன்னு எச்சரித்தேன். உங்கள் மாதிரி கார்களில் ஸ்டியரிங் டைட் ஆனால் ஃபஸ்ட் இந்த எலக்ட்ரிக் மோட்டரை செக் பண்ணுங்கள்.